நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இதுதானே எல்லாருடைய ஆசையும். சரி, இந்த நல்ல பேரை முதல்ல யார்கிட்ட வாங்குறது? பெத்த அப்பா அம்மாக்கிட்ட வாங்கணும். அவங்க முதல்ல நம்பணும், என் பிள்ளை நல்லவன், அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க நம்பணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். எங்கள் அண்ணன் 10வது படிக்கிறான், நான் 8வது படிக்கிறேன். ஒரே ஸ்கூலு. ஆஃபில் எக்ஸாம் வருது. அவனுக்கு காலையில் எக்ஸாம், எனக்கு மத்தியானம் எக்ஸாம். காலையில் எக்ஸாம் எழுத கிளம்பி போனவன் அரை மணி நேரத்தில் அழுதுகிட்டே திரும்பி வரான். எங்கள் அம்மா, ஏன்டா எக்ஸாம் எழுதலாமா, ஏன் திரும்பி அழுதுட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து பிட் அடிச்சேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஸ்கூல்லேருந்து அனுப்பி விட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறான். எங்கள் அம்மா வந்து அவன் வந்து ஒரு வார்த்தை கேட்கல, நீ பிட் அடிச்சியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. யாரா சொன்னது என் பிள்ளை பிட் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கையோடு இழுத்துட்டு போகிறாங்க. போய் அந்த காலையில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வாத்தியார் வந்து வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வாத்தியார். பயங்கர டெரரான வாத்தியார் அவர். எல்லாருக்குமே வந்து அவரை கண்டா பயம். அவர் தான் அந்த ஹாலில் வந்து டியூட்டியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. எப்படி சார் என் பையன் வந்து பிட் அடிச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அனுப்பி விட்டீங்க அப்படின்னு. அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் உஷ்ணமாகிட்டு, என்னம்மா உன் பையன் கீழே இந்த பிட்டு பேப்பர் இருந்துச்சு, நான் தான் கையங்கலமாக பிடிச்சேன், அவன் காலு கீழே கிடந்துச்சு, நான் தான் எடுத்தேன், அதனால தான் நான் அவனை வந்து அடித்து நான் வந்து வெளியே அனுப்பி விட்டேன் அப்படி இப்படின்னு அவரும் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. எங்கள் அம்மா வந்து படிக்காதவங்க தான், 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப போல்டாக, அது எப்படி சார் அவன் காலுக்கு கீழே பேப்பர் இருந்தால் உடனே என் பையன் தான் பிட் அடிச்சிருப்பான் நீங்களே முடிவு பண்ணிடுறதா? விசாரிக்க மாட்டீங்களா? முன்னாடி இருக்கிற பையன் பின்னாடி இருக்கிற பையனெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு பேச பேச கொஞ்சம் சமரசமாகி அந்த வாத்தியார் என்ன பண்ணிட்டாரு, சரி இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பேப்பர், பின்னாடி இருந்த பையன் பேப்பர்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்தா பின்னாடி இருக்கிற பையனோட கையெழுத்தும் அந்த பிட்டு பேப்பரில் இருக்கிற கையெழுத்தும் வந்து ஒன்றா ஒத்துமையாக இருந்திருக்கு. அந்த பையன் தான் ஆக்சுவலாக பிட் அடிச்சுட்டு வாத்தியார் பக்கத்தில் வரும் பேப்பரை சுருட்டி இவன் காலத்தில் தூக்கி போட்டுருக்கான். விசாரித்ததில் அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான். அப்புறம் ஒரு மாதிரி சமாதானமாகி அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அண்ணனை வந்து எக்ஸாம் எழுத அனுமதி கொடுத்தாங்க. இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் 10வது பாஸ் பண்ணிவிட்டு அதே ஸ்கூலில் 11வது சேர்றதுக்காக அட்மிஷனுக்காக போகிறேன். எங்கள் அம்மா தான் அன்றைக்கி கூட வந்தாங்க. வந்தவங்க இப்போ ஹெச்எம் ரூமுக்கு வெளியில் நிற்கிறோம். இப்போ அந்த வரதராஜன் சார் வந்து ஏஹெச்எம்மாக ப்ரமோஷன் ஆகிட்டார். அவர் தான் அன்றைக்கி வந்து அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கார். எங்கள் அம்மா அவரை பார்த்தோன்னு பயந்துட்டாங்க. என்னடா 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கூட தான் நான் அவ்வளோ சண்டை போட்டேன், இப்போ நம்ம இவருக்கு அட்மிஷன் போய் நிற்கிறோம், உனக்கு அட்மிஷன் தருவாரா? பழைய சண்டையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சீட்டு இல்லைங்க போகிறாரு, நம்ம வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப எங்கள் டர்ன் வந்துருச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டோம். போனோடனே டக்குன்னு அவர் பார்த்து நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு, உட்காந்துமா அப்படின்னு சேர் அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சார். அதுக்கு முன்னாடி போன எந்த பேரண்ட்டை வந்து உட்கார வைக்கவே இல்லை. எல்லாருமே நின்றுட்டே தான் சைன் போட்டு வெளியில் வந்தாங்க. உட்காந்துட்டோம். அப்புறம் என் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டே வந்து இங்கிலீஷில் பக்கத்தில் இருந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு சொல்கிறார். அவர் இங்கிலீஷ்லேயே பேசுகிறார். நான் லைஃப்லேயே பார்த்த ஒரு போல்டான லேடின்னா இந்த அம்மா தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் தன்னோட பையனுக்காக அப்படி வந்து போல்டாக வந்து என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டு போய் ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மார்க் ஷீட்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு நின்று அம்மா பார்த்து கும்பிட்றாரு. போய்ட்டு வாங்கம்மா அப்படின்னாரு. வீட்டுக்கு வந்துட்டோமா, முடிஞ்சிருச்சு. ஒரு 4-5 வருஷம் கழித்து காலேஜெலாம் முடித்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கிறப்போ ஒரு நாள் அம்மாட்ட பேசியிருந்தப்போ நான் கேட்டேன், எந்த தைரியத்தில்ம்மா நீங்கள் வந்து அண்ணன் வந்து பிட் அடிக்கலன்னு தைரியமாக நம்பி அவனை போய் கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பிள்ளை அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், அவனை நான் அப்படி வளர்க்கலை. சப்போஸ் நான் போய் அவர் கூட சண்டை போட்டு நம்ம அண்ணன் தான், உங்கள் அண்ணன் தான் அவன் பிட் அடிச்சிருந்தான்னு தெரிய வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையே அவன் கையை காலை உடச்சி முடமாக்கி போட்டிருந்துருப்பேன் அப்படின்னாங்க. பெத்த பிள்ளைங்க மேலே நம்பிக்கையை அப்படி வைக்கணும். அதே அளவுக்கு பிள்ளைங்களும் அம்மா அப்பாவோட நம்பிக்கையை கெடுக்காமல் நம்பிக்கையாக இருக்கணும்.